என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரியாணி, புலாவு எல்லாம் பார்த்துட்டோம். கீ ரைஸு, தேங்காய் பால் சோறு எல்லாம் பார்த்துட்டோம். அதை விட இன்னும் சிம்பிளான ஒரு ரெசிபி ஆனியன் ரைஸ், பர்மா ஆனியன் ரைஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப குறைஞ்ச பொருள் தான் இதில். இது புழுங்கல் அரிசி 2 தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சுருக்கோம். சாதாரண புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு ஆக்குவோம்ல அந்த சாப்பாட்டு அரிசி. வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் வெங்காயம் இல்லாதவங்க பெல்லாரி வெங்காயம் போட்டுக்கங்க. வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சம்பழம், உப்பு, காஞ்ச மிளகா. சாப்பாட்டுக்காக கல் உப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். நமக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவை. இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் எதிர்பார்த்த மசாலா, பாய் வீட்டு பிரியாணி மசாலாலேருந்து எல்லா வகையான 8 வகையான மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம். தனித்தனியாக தேர்ந்தெடுத்து வறுத்து பொறுமையாக செஞ்சுருக்கிறோம். நல்ல ருசியாக இருக்கும். 50 கிராம் பாக்கெட்டு, 100 கிராம் பாக்கெட்டு, 250 கிராம் பாக்கெட்டு, அரை கிலோ பாக்கெட் கிடைக்கும். நீங்கள் வாங்கி ருசிச்சு பாருங்கள். இதை தபாலில், இந்தியன் போஸ்ட்டில், ஸ்பீட் போஸ்ட்டு, சாதா போஸ்ட்டில், கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு தபால் செலவு ரொம்ப குறைவு. உள்ளூர் வெளியூருக்கு எந்த இருந்தாலும் வெளிநாடுகளுக்கும் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். விலைப்பட்டியல் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காட்டியிருக்கோம். எங்களை தொடர்புடைய நம்பர்களும் வீடியோவிலே வரும், அதை தொடர்பு கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சட்டியில் சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். சாப்பாடு ஆக்கிறதுக்காக. வேறு எதுவுமே இல்லை. நார்மல் சாப்பாடு ஆக்கிற சட்டியில் கொஞ்சம் பெரிய சட்டியாக எடுத்துங்க. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச புழுங்கல் அரிசி, சாதாரண நம்ம சாப்பாடுக்கு ஆக்கிற புழுங்கல் அரிசி, அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டுருவோம். சாப்பாடு நல்லா பொழு பொழுன்னு வர்றதுக்காக ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு. இந்த சாப்பாட்டுக்கு தேவையான கல் உப்பு பாருங்கள். உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நம்ம சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிப்போம். சிலர் சாப்பாட்டுக்கு உப்பு போடாமல் வடிப்பாங்க. நம்ம உப்பு போட்டு வடிக்கிறோம். உப்பு பார்த்துக்குங்க, பார்த்து போட்டுக்குங்க. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், சாப்பாட்டு எண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன். கலந்துட்டு உப்பு டச் செக் பண்ணிக்கோங்க. சாப்பாடு எப்போவுமே நம்ம போடுற அளவுலேருந்து தண்ணி கூட இருக்கணும், வடி தண்ணி கூட இருக்கணும். நம்ம அளவை கணக்காக வச்சோம்னா சோறு நல்லா பொழுன்னு வராது. தண்ணி உபரியாக இருக்கணும், பெரிய சட்டியாக இருக்கணும். 1 கிலோவுக்கு ஒரு 2 கிலோ வேகிற பெரிய சட்டியாக இருக்கணும். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ இன்னொரு அடுப்பில் நான் பற்ற வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரே அடுப்பு இருக்கிறவங்க ஒரே அடுப்பு சாப்பாடை முடிச்சுட்டு அதே அடுப்பில் நீங்கள் செய்யலாம். நான் 2 அடுப்பு இருக்கிறதுனால அந்த டைமை வீணாக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இன்னொரு சட்டி வச்சு முதலே தயார் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ நம்ம வெங்காய சாதம் செய்கிறோம். வெங்காயத்துக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு 100 ml எண்ணெய், ரொம்ப வேண்டாம், 100 ml. 1/2 கிலோ ரைஸ் போடுறோம். இப்போ ஒரு 200 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம். உங்கள்கிட்ட என்ன வெங்காயம் இருக்கோ அதை போட்டுங்க. ஒரு 200 கிராம் வெங்காயம் நல்லா கூட போடணும். 250 கிராம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வெங்காயம். 1/2 கிலோ ரைஸுக்கு 250 கிராம் ஆனியன் போட்டுக்கிறோம். தீயை மினிமமாக தான் வச்சுருக்கோம், மீடியமில் வச்சோம். இந்த பாருங்கள், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகலை, ஆக போகுது. இந்த பாருங்கள், ஓரமெல்லாம் இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் கோல்டன் ப்ரௌன் மொத்தமாக ஆகிடக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் ஆகியும் ஆகாமல் உள்ள செமி டைம். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் இது கோல்டன் ப்ரௌன் ஆகிரும். இந்த டைமில் ஒரு 5-6 காஞ்ச மிளகா, வர மிளகான்னு சொல்லும் பார்த்தீங்களா, காஞ்ச மிளகா அந்த எண்ணெயிலே போட்டுருவோம். அது அப்படியே முருகட்டும். அலசி வச்ச கருவேப்பிலை பாருங்க. 1/2 கிலோவுக்கு 1/2 ஸ்பூன், 1/2 கிலோவுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த சைடில் சாப்பாடு வெந்து முடிய போது. ரொம்ப வெந்துடக்கூடாது, ஃபுல்லாக குழஞ்ச மாதிரி வேகக்கூடாது. 95% வேகணும். அப்படி 100% வெந்துடக்கூடாது, குழஞ்சிரும். ரொம்ப குழஞ்ச மாதிரி இருந்தால் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் பொழுன்னு வர்றதுக்காக 95% வெந்தால் போதும். கொஞ்சம் வெந்தால்
சாப்பாடு வெந்துருச்சுன்னு வரும்போது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வேக வச்சுருவோம். இப்போ இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, இந்த பக்கம் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ தான் இதுக்கு மசாலா. உப்பு நான் போடலை, சாப்பாட்டில் இருக்க உப்பு போதுமானது. கருவேப்பிலை போட்டோம். இப்போ தீயை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், வெங்காயம் பொன்னிறமாக வறுத்தும் வறுகாமலும் அந்த எண்ணெய் சட்டி சூட்டுலேயே இப்போ ரெடி ஆயிரும். தீயை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வேறு ஒரு சட்டியில் நம்ம சாப்பாடு வேக வச்சுருந்தோம். சாப்பாடு வெந்ததை இந்த மாதிரி ஒரு அகலமான சட்டியில் கொட்டிக்கிட்டோம். ஏன்னா இதை இந்த வெங்காயத்தை போட்டு பெரட்டணும். பெரட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சட்டியை வேறு ஒரு சட்டியில் அகலமான சட்டியில் இப்படி கொட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த பாருங்கள், இதை இப்போ நம்ம பொரிச்சு வச்சோம் பார்த்தீங்களா? பொரிச்சு வச்ச இந்த வெங்காயம், எண்ணெய், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதை போட்டதை இதில் சேர்த்துருவோம். எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் சேர்த்து விட்ருவோம். இப்போ இதை சேர்த்துட்டோம். பாருங்கள், மீதி இருக்குது பாருங்கள் இந்த சாப்பாடு. அதை இந்த சட்டியில் வேஸ்ட் ஆகாமல் இதில் போட்டு ஒரு பரட்டி இதிலே கட்டிடலாம். நல்லா எல்லா சோறும் ஒன்றா கலக்கிற மாதிரி அப்படியே ஒரு பரட்டி எல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா வெங்காயம் அது எல்லாம் ஒரே இடத்துல இருக்காமல் எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள், நான் கலக்கிறேன்ல, இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள், பெப்பர் தூள் லைட்டாக அங்கங்கே படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே இடத்துல போட்டால் ஒரே இடத்துல போய் உட்காந்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் படுற மாதிரி கொஞ்சம் தூவிக்குங்க. திருப்பியும் கொஞ்சம் பரட்டிட்டு திருப்பி ஒரு வாட்டி அதே மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெப்பர் தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன். எல்லா முதல்ல ஒரு வாட்டி போட்டேன், ஒரு வாட்டி பரட்டிட்டேன், திருப்பி ஒரு வாட்டி பரட்டிக்கிட்டு ஒரு அருமையான ரொம்ப எளிமையான நம்ம வீட்டில் 2-3 பொருள் தான். வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகு, காஞ்ச மிளகா, மஞ்சள் இதுதான் போட்டிருக்கோம். வேறு எதுவும் நம்ம போடலை. லாஸ்ட்டாக நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இது அடுத்து ஒரு பீஃப் பிரட்டல் இதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ தனியாக வரும். அதுவும் காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் இது பிடிக்காதவங்க கருவாடு பொரித்து சாப்பிட்டுக்கலாம், கருவாடு சீவியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம், எது பழைய குழம்பு இருக்கோ அதுக்கும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப மேட்சாக இருக்கும், நல்லாயிருக்கும். டிஃபனில் பசங்களுக்கு கெட்டி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப அருமையான ஒரு பொருள். இது ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கும் கெட்டி கொடுத்து ஒரு ஊறுகாய் வச்சு கூட நீங்கள் அனுப்பலாம். அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்க வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.